ஒரு மழை பெய்யும் இரவு. விஸ்வா, கார்த்திக், நாகா என்ற 3 நண்பர்கள் கிராம திருவிழாவை முடித்து வீட்டிற்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார்கள். இருள் சூழ்ந்த சாலை. மின்னல் வானத்தை கிழித்தது. காற்று பலமாக வீசியது. திடீரென்று அவர்களின் பைக் ஒரு பழைய வீட்டின் முன் நின்றுவிட்டது. விக்கி பயத்துடன் கேட்டான், "ஏன் பைக் இங்கே நின்றுச்சு?" அருண் சிரித்துக்கொண்டே, "சும்மா பைக் பிரச்சனை இருக்கும்" என்றான். ஆனால் அவனுடைய முகத்திலும் சிறிய பயம் தெரிந்தது. அவர்கள் அந்த வீட்டை பார்த்தார்கள். உடைந்த ஜன்னல்கள், விரிசல் விழுந்த சுவர்கள், காற்றில் மெதுவாக அசையும் இரும்பு கதவு. அப்போது ஒரு குரல், "உள்ளே வாங்க." மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். மழை அதிகரித்தது. வேறு வழியில்லாமல் வீட்டுக்குள் சென்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடனே, "பாடார்!" கதவு தானாக மூடிக்கொண்டது. சுவரில் பழைய புகைப்படங்கள் இருந்தன. ஆனால் அதில் இருந்த கண்கள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தன. பிறகு மேலிருந்து காலடி சத்தம் கேட்டது. மெதுவாக, டாக் டாக் டாக். மூவரும் மேலே சென்றார்கள். அங்கே நீண்ட கருப்பு முடி, முகத்தை மூடிய ஒரு சிறுமி நின்றிருந்தாள். விக்கி பயத்துடன் கேட்டான், "நீ யார்?" அந்த சிறுமி மெதுவாக பின்னால் கையை காட்டினாள். மூவரும் திரும்பி பார்த்தார்கள். யாரும் இல்லை. மீண்டும் அவளை பார்த்தார்கள். அவள் காணாமல் போயிருந்தாள். திடீரென்று மொபைல் லைட்கள் அணைந்துவிட்டன. இருளில் கிசுகிசுக்கும் குரல்கள். "போகாதே, இங்கேயே இரு." மூவரும் பயத்தில் ஓடினார்கள். வெளியே வந்தபோது ஒரு முதியவர் அவர்களை பார்த்து சொன்னார், 10 வருடங்களுக்கு முன்பு 3 சிறுவர்கள் இந்த வீட்டுக்குள் சென்றார்கள். ஆனால் திரும்பி வரவில்லை. அந்த நேரத்தில் விக்கியின் போனில் ஒரு புதிய புகைப்படம் தோன்றியது. அதில் மூவரும் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் பின்னால் அந்த சிறுமி சிரித்துக் கொண்டிருந்தாள். முடிவு.